Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. இந்த வீடியோ எந்த கிளாஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 கானது கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல நாம நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோஃபார்ம் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன் அப்படின்றதுனால இதையும் நான் நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன? ஆலோஃபார்ம் அப்படின்ற நம்ம எதை ஆலோஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஹாலஜன்ஸு ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் 17th குரூப் ஃபேமிலியை சேர்ந்த இந்த எலிமெண்ட்ஸை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஹாலோஃபார்ம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குளோரோஃபார்ம், CHCl3 இந்த காம்பவுண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம். இது வந்து என்னவா யூஸ் ஆகுது? அனாஸ்தட்டிக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குளோரின் பதிலாக அயோடின் போட்டிங்கன்னா அது அயோடோஃபார்ம், புரோமின் போட்டிங்கன்னா புரோமோஃபார்ம். CHBr3 திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் கால்டு புரோமோஃபார்ம். CHI3 this compound is called iodoform. அப்போ இந்த chloroform, bromoform, iodoform generally called alloform. அப்போ CHCl3 na chloroform, CHBr3 na bromoform, CHI3 na iodoform. iodoform உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஆன்டிசெப்டிக் மெடிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு எல்லோ கலர் ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு iodoform. ஓகே, அப்போ இந்த ரியாக்ஷன்ல வந்து நம்ம குளோரோஃபார்ம் அண்ட் அயோடோஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் இந்த ஆலோஃபார்ம் ரியாக்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த காம்பவுண்ட்ல CH3 C டபுள் பாண்டோ இருக்கோ, மெத்தில் கீட்டோனிக் குரூப் இந்த குரூப் இருக்கோ அந்த காம்பவுண்ட் வந்து ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேலா கண்டிஷன். அப்போ இந்த CH3C டபுள் பாண்டோ இருக்கிற குரூப் எல்லாம் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகைட்ல இருக்கும். அசிட்டால்டிகைட் ஃபார்முலா பாருங்க, CH3C டபுள் பாண்டோ H இது அசிட்டால்டிகைட். அசிட்டால்டிகைட்ல இந்த குரூப் இருக்கு. அப்போ இது ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். அசிட்டோன் நடக்குமா? அசிட்டோன் CH3C டபுள் பாண்டோ CH3 இதுவும் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா இதுலயும் அந்த குரூப் இருக்கு. அசிட்டோஃபீனோன் வந்து பார்த்தீங்கன்னா CH3C டபுள் பாண்ட் O C6H5 இது அசிட்டோஃபீனோன். இது நடக்குமானா இதுவும் நடக்கும். ஏன்னா இதுலேயும் அந்த CH3C டபுள் பாண்ட் O குரூப் இருக்கு. பென்சோஃபீனோன் C6H5 C டபுள் பாண்ட் O C6H5 இது வந்து ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்குமானா இந்த காம்பவுண்ட் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்காது. என்ன கிடையாது? CH3C டபுள் பாண்ட் O குரூப் கிடையாது. அப்போ இந்த அசிட்டால்டிகைட் ரியாக்ஷன் நடக்கும், அசிட்டோன் நடக்கும், அதுக்கப்புறம் அசிட்டோஃபீனோன் நடக்கும். அப்போ எந்த காம்பவுண்ட்ல இந்த CH3C டபுள் பாண்டோ குரூப் இருக்கோ அது வந்து ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன ரியேஜன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆலோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு? ஒன்று வந்து குளோரின் வித் NaOH காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். குளோரோஃபார்ம் வேணும்னா குளோரின் வித் NaOH, சோடியம் ஹைப்போக்ளோரைட்டு தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம குளோரின் NaOH அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா புரோமின் ஆர் அயோடின் வித் NaOH, இந்த இடத்துல நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ரியாக்ஷனில் குளோரின் வித் NaOH ஆர் அயோடின் வித் NaOH வந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன் வந்து ஒரு ஆலோஃபார்ம் ரியாக்ஷனுடைய காம்பினேஷன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு டேக் அசிட்டால்டிகைட். இந்த காம்பவுண்ட் எடுத்துக்க போகிறேன். அசிட்டால்டிகைட் CH3CHO இதான் அசிட்டால்டிகைட். இந்த அசிட்டால்டிகைடோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரினை ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து குளோரினை ஆட் பண்ண போகிறோம். எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் குளோரின் ஆட் பண்ண போகிறீங்கன்னா 3 moles ஆஃப் குளோரினை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து அசிட்டால்டிகைட். ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு கவனிங்க. ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் இதுதான் அந்த ஆல்ஃபா கார்பன் 3 H இருக்கு இல்லைங்களா, இந்த 3 ஹைட்ரஜன் நம்ம என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணிடணும்.
இந்த 3 ஹைட்ரஜனை இந்த 3 குளோரினோட சேர்த்து என்ன பண்ணுறீங்க 3HCl நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு 3 குளோரினை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CCl3CHO அப்படின்னு சொல்லிட்டு வரும். CCl3CHO. இதுக்கு பேர் வந்து அசிட்டால்டிகைட், இதுக்கு பேர் வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிகைட். மொத்தம் வந்து உங்களுக்கு 6 குளோரின் ஆட்டம் இருக்குது. 3 2s are 6 குளோரின் ஆட்டம் இருக்குது. 3 குளோரின் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். இந்த 3 H எடுத்துட்டு 3 குளோரினை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்க. மீதி 3 குளோரின் HCl வெளில போயிடும். ஸோ திஸ் இஸ் கால்டு அசிட்டால்டிகைட், திஸ் இஸ் கால்டு ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிகைட். அப்படி இல்லைன்னா இதை நம்ம என்ன சொல்லலாம், குளோரல் அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் AL வரணும், ஏன்னா இதில் ஆல்டிகைட்ன்ற குரூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் NaOH, குளோரின் வித் NaOH போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த CCl3 இருக்கு இல்லைங்களா, இந்த CCl3ஐயும் இங்கே இருக்கிற இந்த H இருக்குது பாருங்கள், இந்த Hஐயும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், CHCl3 வெளியில் எடுக்கிறீங்க. இந்த H ஒன்று சேர்த்துருங்க. இப்போ யூல் கெட் CHCl3. This is the main product. This product is called a chloroform. This is called a chloroform. மீதி என்ன இருக்குன்னு பாருங்க, இங்கே பாருங்க HCOONA. HCOONA. This compound name is called sodium formate. நமக்கு என்ன கிடைக்குது, salt of carboxylic acid கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். கிடைச்ச ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, குளோரோஃபார்ம். ஓகே, இப்போது இதே உங்களுக்கு வந்து அயோடோஃபார்ம் வேணும். அயோடோஃபார்ம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், அயோடினை எடுத்துக்க போகிறோம். இப்போ ரியாக்ஷன் கவனிங்க, CH3CHO அதே அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிறோம். 3Cl2 குளோரின் மாலிகுல் போட்டுக்கிறீங்க. சாரி, குளோரின் பதில் என்ன போட்டுக்கணும், அயோடின் போட்டுக்கணும். பிகாஸ் we are going to prepare iodoform. இந்த ஹெச்சையும் இந்த ஐயும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், 3Hஐ ரிமூவ் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, CI3CHO. This compound name is called triiodoacetaldehyde. இது அசிட்டால்டிகைட், இது ட்ரைஅயோடோஅசிட்டால்டிகைட். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா அயோடால். நெக்ஸ்ட், ஆன் ட்ரீட்மெண்ட் வித் NaOH ஆர் KOH எதை எடுக்கலாம் பாருங்க, இந்த CI3 மேலே எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான். இந்த CI3யோட என்ன பண்ணுறோம், இந்த HS சேர்த்துறீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்க, CHI3 ப்ளஸ் பை ப்ராடக்ட் HCOONA. ஸோ இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடோஃபார்ம் கிடச்சிருக்கு. குளோரோஃபார்ம் வந்து CHCl3, அயோடோஃபார்ம் வந்து CHI3. இது ஒரு அனாஸ்தெட்டிக், இது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக். இந்த காம்பவுண்ட் வந்து ஆல்ரெடி இங்கே கிடைச்ச காம்பவுண்டு தான். ஸோ இது வந்து சோடியம் ஃபார்மேட். இந்த ரெண்டு ரியாக்ஷனில் நீங்கள் எது எழுதினாலும் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் தான். குளோரின் போட்டிங்கன்னா, குளோரின் வித் NaOH போட்டிங்கன்னா குளோரோஃபார்ம் கிடைக்கும். அயோடின் வித் NaOH போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அயோடோஃபார்ம் கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ எம் கோயிங் டு டேக் அசிட்டோன். இந்த அசிட்டோன் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ப்ராடக்ட் வரும்ன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். CH3 C double bond O CH3 இது அசிட்டோன். இப்போ நம்ம அசிட்டால்டிகைட் பதில் அசிட்டோன் எடுத்திருக்கோம். இந்த அசிட்டோன்லேயே அந்த குரூப் இருக்குது பாருங்கள், CH3 C double bond O குரூப். இந்த குரூப் இருந்தால் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இது நடக்காது. இங்கே இருக்குது ஃபார்மால்டிகைட் நடக்காது. ஃபார்மால்டிகைட் இங்கே H இருக்கும், இங்கே H இருக்கும். ஃபார்மால்டிகைட் இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன போடுறீங்க, குளோரின் போட்டுக்கலாமா, 3Cl2 போட்டுக்கோங்க. காம்பவுண்ட் நேம் வந்து அசிட்டோன். என்ன பண்ணணும், இப்போது நீங்கள் இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறீங்க. 3HCl எடுத்துருங்க. இந்த 3 ஹைட்ரஜன் எடுத்துட்டு அந்த பிளேஸில் 3 குளோரின் ஆட்டம் போடணும். அப்போ நமக்கு CCl3 இங்கே எப்படி வந்துடுதோ CCl3 CI3 வந்ததோ அதே மாதிரி இங்கே CCl3 வரும். நெக்ஸ்ட்டு C double bond O CH3. This is acetone. This is called a trichloroacetone. This compound on treatment with the NaOH.
NaOH. என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற இந்த CCl3ஐயும் இங்கே இருக்கிற ஹெச்சையும் சேர்த்து நம்ம எடுத்தோம்னா என்ன வந்துடும், குளோரோஃபார்ம் வந்துடும். பாருங்கள், CHCl3. ஸோ நமக்கு குளோரோஃபார்ம் வந்துடுச்சு. பை ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH3COONA. பேலன்ஸ் என்ன இருக்குது, CH3CO. இங்கே ஒரு ONA இருக்குது. இது வந்து சோடியம் அசிட்டேட். இங்கே வந்து சோடியம் ஃபார்மேட் கிடச்சிருக்கு, இங்கே வந்து சோடியம் அசிட்டேட் கிடச்சிருக்கு. அப்போ அசிட்டால்டிகைடை நீங்கள் ரியாக்டண்ட்டாக எடுக்கும்போது சோடியம் ஃபார்மேட் கிடைக்கும். அதே அசிட்டோனை நீங்கள் ரியாக்டண்ட்டாக எடுக்கும்போது சோடியம் அசிட்டேட் கிடைக்கும். ஸோ மொத்தம் நம்ம வந்து இதில் ஆலோஃபார்மில் 3 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். முதல் ரியாக்ஷன் வந்து அசிட்டால்டிகைலேருந்து குளோரோஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரெண்டாவது ரியாக்ஷன் அசிட்டால்டிகைலேருந்து அயோடோஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. மூணாவது வந்து அசிட்டோன்லேருந்து நாம் குளோரோஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ குளோரின் வித் NaOH வந்து குளோரோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். அயோடின் வித் NaOH வந்து நீங்கள் அயோடோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன். இதை பேஸ் பண்ணி நீட்டில் வேறு மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த குரூப் இல்லாத CH3C டபுள் பாண்டோ இல்லாத சில காம்பவுண்டும் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். அது எந்த மாதிரி காம்பவுண்ட்ன்றதை நீட் கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம அதை டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மெத்தில் கீட்டோனிக் குரூப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2 times வாட்ச் பண்ணுங்கள், 2 times எழுதி பாருங்கள். ஸோ சுரேஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.